ஹாய், நீங்க ஆட்டோமேட்டிக் கார் வாங்குறதுன்னு டிசைட் பண்ணிருக்கீங்களா? எந்த கியர் சிஸ்டம் வாங்குறதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கா? அப்ப வாங்க தெரிஞ்சுக்கலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஎம்டி இருக்கு, சிவிடி இருக்கு, ஐஎம்டி இருக்கு, ஏடி இருக்கு அண்ட் டிசிடி ஆர் டிஎஸ்டி இருக்கு. ஸோ 5 டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்ல இருக்கு. ஸோ பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏஎம்டி ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இதுதான் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பேசிக் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வருது. வந்து ஒரு நார்மல் பட்ஜெட் செக்மெண்ட் கார்ஸ்ல எல்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க குவிட் எடுத்துக்கலாம், ஆல்டோகேட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா எஸ்பிரஸோ இந்த மாதிரி பேசிக் ஸ்டார்டிங் செக்மெண்ட் கார்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு சிட்டி டிரைவ்க்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். பெருசா டிஃபரன்ஸ் தெரியாது. பட் ஆனா ஹைவேல போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜர்க்கினஸ் நல்லாவே ஃபீல் ஆகும். இந்த கியர் பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன கார் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா குவிட் ஒரு 6.5 lakhsல கிடைக்கும் ஆன் ரோடு. அடுத்தது ஆல்டோ கேட்டன் அது ஒரு 6.3 lakhsல கிடைக்கும். ஆட்டோமேட்டிக் ஆன் ரோட் பிரைஸ் நான் சொல்றேன். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஏடி இதுதான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். இது வந்து முன்னால இருந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலா. சோ இது எதுல வருதுன்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சியாஸ், இந்த XL6 இதுல எல்லாம் வரும் டார்க் கன்வெர்டர்னு சொல்லிட்டு. பட் ஆனா இது வந்து ஒரு 4 ஸ்பீட் டார்க் கன்வெர்டர் தான். உங்களுக்கு அந்த அளவுக்கு பெப்பியா இருக்காது டிரைவ் பண்றதுக்கு. இது நீங்க வந்து ஒரு ஃபார்ச்சுனரோ அந்த மாதிரி எல்சி எல்லாம் போகும்போது இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஃபார்ச்சுனர் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கிடைக்கும், எல்சில 10 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கிடைக்கும். பட் அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வெஹிக்கிள்ஸ் நம்மளுக்கு. சோ இதுல ஸ்டார்டிங் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சியாஸ்ல உங்களுக்கு 13.5 lakhs வரும். அதுவே நீங்க பிரான்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 14.5 lakhsல ஆன் ரோட்ல கிடைக்கும். சிவிடி இது கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன். இட்ஸ் யூசிங் வேரியபிள் டயாமீட்டர் புல்லி அண்ட் யூசிங் எ பெல்ட் ஆர் செயின். சோ இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சிவிடி ஒர்க் ஆகுது டோட்டலா. சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஸ்போர்ட்டியா இருக்காது. பட் இட் வில் பி ஸ்மூத் டிரைவிங் இந்த ஆட்டோமேட்டிக் இந்த சிவிடி ஆர் ஐவிடின்னு சொல்லுவாங்க ஹோண்டாய் பிளாட்ஃபார்ம்ஸ்ல. ஹோண்டால வந்து சிவிடின்னு சொல்லுவாங்க. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு 11 lakhs உங்களுக்கு ஒரு அமேஸ் கிடைச்சிடும். இதே ஒரு 11.6 lakhsல உங்களுக்கு ரெனால்ட் கைகர் சிவிடி கிடைக்கும். கைகர் சிவிடி நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இன்டெலிஜென்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஐஎம்டின்னு சொல்லுவாங்க. சோ இது எதுல வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹோண்டாய் வென்யூ இந்த திங்ஸ்ல எல்லாம் வரும். அண்ட் கியாலையும் கொடுக்குறாங்க. பட் ஒரு கிளட்ச் பெடல் அவைலபிள் இருக்காது பிரஸ் பண்றதுக்கு. பட் ஆனா நம்ம வந்து கியரை ஷிஃப்ட் பண்ணணும் அக்கார்டிங் டு த ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். சோ பெடல் இல்லாதனால நியூவா டிரைவ் பண்றவங்களுக்கு இட் வில் பி ஈஸியர் ஆக்சுவலி. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த கிளச்சை விடும்போது தான் ஆஃப் ஆகும் இன்ஜின். ஸோ இது வந்து அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஹோண்டாய் வென்யூல கிடைக்குது. ஸ்டார்டிங் வந்து ஒரு 11.75 lakhs ஆன் ரோட்ல இது நம்மளுக்கு கிடைக்கும். டிசிடி ஆர் டிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. டிசிடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூயல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. ஸோ டியூயல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் எதுல எல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெர்மன் கார்ஸ்ல மேக்ஸிமம் வருது. அண்ட் இப்ப இருக்க நம்ம கொரியன் கார்ஸ் ஹோண்டாய், கியா இதெல்லாம் நம்மளுக்கு இப்ப கிடைக்குது. ஸோ இட்ஸ் த பர்ஃபெக்ட் டியூயல் கிளட்ச்லயே உங்களுக்கு புரிஞ்சிடும். இட் ஹாஸ் அ டியூயல் கிளட்ச் ஆக்சுவலி. சோ அதனால உங்களுக்கு இன்ஜின் கியர் ஷிஃப்ட் வந்து அவ்வளவு பெருசா உங்களுக்கு ஃபீல் ஆகாது. அண்ட் இட்ஸ் ஸ்போர்ட்டியர் ஒன். சோ மேக்ஸிமம் லக்ஸரி கார்ஸ்ல எல்லாமே டிசிடி கியர் பாக்ஸஸ் தான் இருக்கும் நம்மளுக்கு. சோ இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹோண்டாய் வென்யூ போனோம்னா ஒரு 13 lakhs ஆன் ரோட்ல இதை நம்ம வாங்க முடியும். இதுதான் 5 டைப்ஸ் ஆஃப் கியர் பாக்ஸஸ் இன் ஆட்டோமேட்டிக். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.